வெல்கம் டு ராக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் எப்படி என்கார்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு இது வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக, அதாவது லெட்டர்ஸ்லாம் கிளியராக வரலன்னா உங்களோட அப் ரைட் கார்னர், மொபைல் பிசியோட அப் ரைட் கார்னர் இந்த மூலையில் ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டின்னு இருக்கும். அதில் 140p இல்லைனா ஆட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு 480 இல்லைனா 360 அந்த ஆப்ஷனை வச்சுக்கோங்க. கரெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். குவாலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 380p ஆர் 480 720 இது மாதிரி அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம லெட்டர்ஸ்லாம் கிளியராக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசருக்கு போய்ட்டு யூடியூப் பேஜுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணி இதில் யூடியூப் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு மை சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ மேனேஜர் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ மேனேஜர் இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக டேட்டா கனெக்ஷனில் நெட் பேலன்ஸில். ஸோ இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ மேனேஜருக்கு வந்துருங்க. இப்போ நான் வந்து வீடியோ மேனேஜர் ஆல்ரெடி புக் மார்க் எடுத்து வச்சிட்டேன். கிளிக் பண்ணுறேன். வீடியோ மேனேஜர் லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸ் வந்துடும். லோட் ஆகணும் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் எலிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்கள் சைடில் ரைட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் தேவைப்பட்டால், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க், அந்த லிங்க்கை தொட்டால் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஓகேங்களா? அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுதான் உங்கள் சேனல் ஐக்கன் தான் அந்த லிங்க்கு. அதை நீங்கள் ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா சேனலில் வீடியோவே ஃபோனில் க்ரியேட் பண்ணதுனால ஷார்ட்டாக இந்த பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இதோட இருக்குது. உங்களுக்கு வந்து பெருசாக வரும். நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஆட் எலிமெண்ட் அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோவோட லிங்க்கு க்ரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் அப்லோடு, அதாவது நீங்கள் இப்போ நியரஸ்ட்டாக எப்போ சீக்கிரமாக முன்னாடி லாஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு அது தானாக செட் ஆயிரும். பெஸ்ட் ஃபார் வியூவர், அதாவது உங்கள் வீடியோவில் எது வியூஸ் அதிகமாக வந்திருக்கோ அதை செட் பண்ணிடும். சூஸ் வீடியோ, இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ எந்த வீடியோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரியேட் எலிமெண்ட்னு கொடுத்துக்கிறேன். க்ரியேட் எலிமெண்ட் அது மேலேயே தான் வரும். நீங்கள் அதை வந்து நடுவில் கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று அதையும் சூஸ் பண்ணி அதையும் இந்தாண்ட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு மூலமாக ரெக்கார்ட் பண்ணதுனால கரெக்டாக ஸ்க்ரீன் சைஸு இங்கே மட்டும் வருது. இந்தாண்ட என்னால் ட்ராக் பண்ண முடில. உங்கள் வீடியோவில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் எப்படி அடுத்து வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தனியாக ஆட் பண்ண முடியாது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க்கும் ஆட் பண்ணணும். இல்லைனா வீடியோ லிங்க் மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ மஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஆல்ரெடி வீடியோவில் இருக்க பேக்ரவுண்ட் தான் வருது. நான் அடுத்த வீடியோவில் எப்படி பேக்ரவுண்ட் இமேஜை இதுலேயே எந்த சாஃப்ட்வேரும் எதுவுமே இல்லாமல் மாற்றுறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்